ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணி கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் வாட்டர் எப்படி பியூராக வீட்டிலே தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. ஒன்று வந்து ரோஸ் பெட்டல்ஸ், இன்னொன்று கொஞ்சம் தண்ணி. இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே நான் நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு இந்த 2 பொருள் மட்டும் போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட நடுவில் ஏதாச்சும் ஒரு கல், இந்த டைல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. மெயினாக இதை நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா, நடுவில் வைக்கிற பாத்திரம் வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறோம். இந்த மாதிரி கல் எதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா கிண்ணம், அதை கூட நீங்கள் இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே நீங்கள் அந்த பாத்திரம் வச்சிங்கன்னா அது ஆடாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து அது பாயில் ஆகும்போது சும்மா ஆடிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி கீழே ஊற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுற்றி ரோஸ் பெட்டல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்க போகிற ரோஸ் வாட்டர் வந்து இதில் தான் வந்து கலெக்ட் ஆக போகுது. இது கூடவே நான் ஒரு 2 கப்ஸ் தண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மூடி வச்சு நம்ம மூடிடலாம். மூடிட்டதுக்கப்புறம் அந்த மூடியில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸை நான் ஒரு கோதுமை மாவு கொஞ்சம் வச்சு அடைச்சிடுறேன். நீங்கள் வீட் ஃப்ளார் இல்லைனா மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் வச்சு கூட அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் அடைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் வர வர அந்த ரோஜா இதழில் இருக்க தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்து ஒரு மாதிரி வேப்பர் மாதிரி நம்மளுக்கு நடுவில் இருக்க கிண்ணத்தில் கலெக்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற பியூரான ரோஸ் வாட்டர். நார்மலாக நம்ம வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் கூட தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதிலேருந்து கிடைக்கிறதா ரோஸ் வாட்டர்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அந்த கிடைக்கிற ரோஸ் வாட்டர் வந்து ரொம்ப பியூராக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பாருங்கள், உள்ளே பாருங்கள், அந்த வேஃபர் எல்லாமே கலெக்ட் ஆகி நடுவில் இருக்க பாத்திரத்தில் நல்ல பியூரான ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் நம்ம மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நம்ம மேலே வைக்கும்போது அந்த ரோஸ் வாட்டர் எல்லாமே சைடில் வந்து கீழே விழுந்துடாமல் எல்லாமே நடுவில் சென்டரில் இருக்க பாத்திரத்துக்கு வந்து விழறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், டார்க் பிங்க் கலரில் இருந்த எல்லா ரோஸ் பெட்டல்ஸுமே இப்போ ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அதில் இருந்த வேஃபர்ஸ், அந்த ஆயில் எல்லாமே வந்து நம்மளுக்கு நடுவில் இருக்க பாத்திரத்தில் வந்து ரோஸ் வாட்டராக கலெக்ட் ஆயிடுச்சு. இது இப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நான் இதை உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது எவ்வளோ கிளியராக இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. நம்மளுக்கு கலர் மாறவே இல்லை. இதுதான் வந்து தூய்மையான பன்னீர். ரோஸ் வாட்டர் ரொம்ப பியூராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இருக்குது இல்லையா, இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது ரோஸ் பெட்டல்ஸ் கூடவே இருக்கிறதுனால இந்த தண்ணியை நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 டேஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் தான் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இந்த பிங்க் கலரில் இருக்கிறத நம்ம ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 to 6 டேஸ் ஆர் 10 டேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது 5 to 6 months கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 year கூட நல்லாயிருக்கும்.